நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் நடப்பு 365 நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு வரோம். இதுல மே மந்த் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மே மந்த்ல குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரிவிஷனா வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு இருக்கும். மே 1ல இருந்து 31 வரையில நமக்கு பேப்பர்கள்ல வந்த, அதாவது நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். தமிழகத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஓகேவா, இது நியமனம் மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள். அடுத்து, புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட உள்ள அதிகாரிக்கு தற்போது எந்த அமைப்பின் சிறப்பு தலைமை இயக்குநராக பணியாற்றி வருகிறார்? மத்திய எல்லை பாதுகாப்பு படை BSF. மூணாவது கொஸ்டின் பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய தலைவர் யார்? இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய தலைவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சாய் மொஹபத்ரா. அடுத்து பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மைய தலைவரின் கூற்றுப்படி நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட எத்தனை சதவீதம் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது? கிட்டத்தட்ட 94%. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா இது. நமக்கு ஜியோகிராஃபில இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். நுண்ணுயிர் பாசி மூலம் காற்றை தூய்மைப்படுத்தும் இந்தியாவின் முதல் ஆல்கோ மரம் சோதனை அடிப்படையில் எங்க நிறுவப்பட்டிருக்கு? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போபால் சுவாமி விவேகானந்தர் பூங்கா. போபால் சுவாமி விவேகானந்தர் பூங்கா. அடுத்து பாருங்க, போபாலில் நிறுவப்பட்டுள்ள ஒரு ஆல்கோ மரம் எத்தனை வளர்ந்த மரங்களுக்கு இணையான கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சக்கூடிய வல்லமை இருக்கு? 20 முதல் 25. 20 முதல் 25. அடுத்து பாருங்க, பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு வழங்க திட்டமிட்டுள்ள மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. எந்த மாநில அரசு? கேரளா. கேரளாவின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் யார்? ஓகேவா, கேரளாவுடைய புதிய முதல்வர் யாரு? VT சுதீசன். தோன்றும் அரிய புளு மைக்ரோ மூன் நிகழ்வின் போது நிலவு வழக்கத்தை விட எவ்வளவு சிறியதாக காணப்படும்? குறிப்பாக 14%. ஓகேவா, 14%. இதனுடைய பிரகாசம் 30% வரை என்ன பண்ணும்? குறையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு முன் 1999ஆம் ஆண்டில் நிகழ்ந்த புளு மைக்ரோ மூன் வான்விந்தை இனி எந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2053ல வந்து நடக்கும். ஒரு நாட்டின் மக்கள் தொகை அடுத்த தலைமுறையிலும் குறையாமல் நிலையாக இருப்பதற்கான மாற்று கருவுறுதல் நிலை புள்ளி விவரம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.1. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1.9க்கு கீழே குறைஞ்சிக்கிட்டு வரோம். 1.9க்கு கீழே குறைஞ்சிக்கிட்டு வரோம். அப்ப அடுத்து பாருங்க, தற்போது இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் எந்த புள்ளியில் எட்டியுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.9. 1985ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய சராசரி மொத்த கருவுறுதல் விகிதம் என்னவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.6%. இந்தியாவிலே அதிகபட்ச கருவுறுதல் விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார். எவ்வளவு அப்படின்னா 2.9. இந்தியாவிலே மிக குறைந்த கருவுறுதல் விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. சமீபத்தில் எந்த மாநில காவல்துறைக்கு ஜனாதிபதியின் காவல்துறை வண்ண விருது வழங்கப்பட்டது? சிக்கிம் காவல்துறைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருப்பாங்க. சிக்கிம் காவல்துறைக்கு ஜனாதிபதியின் காவல்துறை வண்ண விருது எங்கு வைத்து வழங்கப்பட்டது அப்படின்னா காங்டாக், சிக்கிம் காங்டாக்ல கொடுத்திருப்பாங்க. இந்தியாவின் முதலாவது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இலக்கை முதலில் எட்டிய மாநிலம் எது? மிசோரம். அண்மையில் உல்லாஸ் முன்னெடுப்பின் கீழ் இந்தியாவின் 5வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக மாறியுள்ள மாநிலம் எது? சிக்கிம். முழுமையான எழுத்தறிவை பெற்ற வடகிழக்கு மாநிலங்களின் பட்டியலில் சிக்கிம் எத்தனையாவது இடத்தில் இருக்கு? ஓகேவா, வடகிழக்கு மாநிலங்கள் பார்க்கும்போது அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துலயும், தேசிய அளவுலன்னு பார்க்கும்போது 5வது இடத்துலயும் இருக்கு. இந்த 2 கூற்றுமே ரொம்ப முக்கியமானது. மே 2026 மே 22 அன்று இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்த அக்னி 1 என்பது என்ன? குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. அக்னி 1 பாலிஸ்டிக் ஏவுகணையின் சோதனை ஓட்டமானது
ஒடிசாவின் எந்த பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டது? சந்திப்பூர். பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல் படி அக்னி-1 ஏவுகணை சோதனையானது எந்த கட்டமைப்பின் கீழ் நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலோபாய படைகளின் கட்டளை. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக் ஃபோர்சஸ் கமாண்ட். மூத்த குடிமக்களின் நலனுக்காக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள ஜீவன் மொபைல் செயலியின் முழு விரிவாக்கம் என்ன? ஓகேவா? ஜாயிண்ட் எல்டர்லி எம்பவர்மெண்ட் அண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நெட்வொர்க். ஓகேவா? இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தின் ஜீவன் செயலியின் முக்கிய நோக்கம் என்ன? முக்கிய நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே டிஜிட்டல் தளம் மூலம் முதியோர்களுக்கான நல சேவை மற்றும் அவசர கால உதவியை எளிதாக்குதல். ஜீவன் செயலி மூலம் முதியோர்கள் பெறக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஆதரவு பெற்ற மூத்த குடிமக்கள் இல்லங்களின் முழு விவரங்கள் அதுல வந்து பதிவு செய்யப்படும். கூட்டுறவு வங்கிகளில் குறு மற்றும் சிறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்ட முதல்வர் யார்? முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டில் புதிய கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் குறு சிறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகை என்ன? ரூபாய் 50 வரை பெற்றுள்ள பயிர்க்கடனுக்கு 100% தள்ளுபடியும், குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசின் இந்த விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் மொத்தம் எத்தனை லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா 14.23 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பால் தமிழக அரசுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் செலவினம் 2044 கோடி அளவுக்கு கூடுதல் செலவினம் ஏற்படும். புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த எத்தனை பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார்? ஓகேவா? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 131 பேருக்கு வழங்கியிருப்பாங்க. இதுல புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த எத்தனை பேருக்கு குடியரசு திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் அப்படின்னா 66. ஆனா 2026ஆம் ஆண்டுக்கான ஒட்டுமொத்தமா அப்படின்னு கேட்டாங்கன்னா 131 விருது. 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த எந்த முன்னாள் அமைச்சருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது? HV ஹாண்டே. 2026ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன் விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? ஓகேவா? 3 பேருக்கு. பத்ம பூஷன் வந்து 13 பேருக்கும், பத்மஸ்ரீ வந்து 113 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. தமிழக காவல்துறையின் புதிய சட்ட ஒழுங்கு ADGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அன்பு. பலதர மனத்தை தடை செய்யவும், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் ஜோடிகளின் பதிவை கட்டாயமாக்கவும் பொது சிவில் சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்திய மாநில சட்டப்பேரவை சமீபத்தில் எதுனா அசாம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் முதன்முறையாக அரசுமுறை பயணமாக எங்கு சென்று பிரதமரை சந்திச்சார்? டெல்லியில. பிரதமருடன் நடைபெற்ற சந்திப்பில் கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள எந்த அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா மேகதாட்டு அணைக்கு. பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை மனுகளில் எந்த மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் சொல்லியிருப்பார்னா வான்வழி அமைப்பு மேம்பாட்டு மையம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தமிழக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள விரைவுப்படை பெயர் சிங்கப்பெண் அதிரடி விரைவுப்படை. குறிப்பாக இதன் சீருடை கருப்பு நிற தொப்பி, கருநில சட்டை, காக்கி பேண்ட். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட சட்டவிரோத குடியேற்றத்தை ஆராயும் உயர்மட்ட குழுவினுடைய தலைவரார் நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர். ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். பாராளுமன்றத்தின் பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழுவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜகவுடைய மூத்த தலைவரும் மக்களவை உறுப்பினருமான பெண் பிரமுகர் டாக்டர் டக்குபதி புரந்தேஸ்வரி. டாக்டர் டக்குபதி புரந்தேஸ்வரி. 2026ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழுவில் ஈராவை பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் இடம்பெற்றிருக்காங்கன்னா 28 பேர். அதுல மக்களவையில 18 பேரும் மாநிலங்களவையிலிருந்து 10 பேரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள முன்மொழியப்பட்ட வடிவமைப்பு தோற்றத்தின்படி நாட்டின் முதல் புல்லட் ரயில் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்? 320 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு பயணிக்கும்.
அண்மையில் இந்திய விமானப்படையில் ராணுவ விமான பயிற்சிகளில் மிக உயர்ந்த மற்றும் கடுமையான தரநிலையான கேட் ஏ தகுதி பெற்ற தகுதி வாய்ந்த விமான பயிற்றுவிப்பாளராக வரலாற்று சாதனை படைத்தவர் ஸ்குவாடன் லீடர் சான்யா, ஒரு பெண். இவங்க இஸ்ரோ வெள்ளிக்கோளை ஆராய திட்டமிட்டுள்ள சுக்ராயின் விண்வெளி திட்டத்தில் வெள்ளிக்கோளின் நடுநிலை துகள்கள் பகுப்பாய்வு என்ற அதிநவீன கருவியை உருவாக்கி தரும் சர்வதேச விண்வெளி முகமை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீடன் விண்வெளி இயற்பியல் நிறுவனம். அடுத்து பாருங்க, தமிழக அமைச்சரவை. அண்மையில் அறிவிக்கப்பட்ட புதிய தமிழக அமைச்சரவை மற்றும் துறைகள் ஒதுக்கீட்டின்படி ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன் அவர்கள் எந்த துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது? நிதித்துறை. செங்கோட்டையன் வசமிடம் இருந்த நிதித்துறை தற்போது இவருக்கு மாற்றப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு பேரிடர் துறை கொடுக்கப்பட்டிருக்கு. நவி மும்பையில் நடைபெற்ற 48வது தேசிய பிரதிநிதிகளின் கூட்டத்தில் சர்வதேச அணுசக்தி முகமையின் கீழ் இயங்கும் எந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா முறைப்படி ஏற்றுக்கொண்டது? ஆர்சிஏ, பிராந்திய கூட்டுறவு ஒப்பந்த அமைப்பு. இதோடைய மைய கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா தற்போது விஸ்வபந்து பாரத் அப்படின்றது. ஜூன் 1, 2026 முதல் அரசு துறைகளுக்கு வாங்கும் அனைத்து புதிய 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் கட்டாயமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை வெளியிட்ட அரசாங்கம் ஒடிசா. அதனுடைய முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி. இந்தியாவின் மொத்த கிவி பழ உற்பத்தியில் 50% மேல எந்த மாநிலம் கொண்டு வருது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அதனால அங்க கிவி திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு. மேகாலயாவின் உம்ராய் ராணுவ முகாமில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து மொத்தம் 12 நாடுகள் பங்கேற்ற பன்னாட்டு கூட்டுறவு ராணுவ பயிற்சி பிரகதி 2026. அப்ப இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல வந்து ஒரு முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பா ப்ரீ பிடிஎஃப் 1 மந்த்துக்கான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க போய் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த ப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம்.